ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். தற்போது சமையலுக்கு அதிகமாக பயன்படுத்தி வரும் அஜினோமோட்டோ எப்படி உணவின் சுவையை கூட்டுகிறது என்பதையும் இதனால் உடலுக்கு ஏற்படும் தீங்குகளை பற்றியும் தற்போது காணலாம். அஜினோமோட்டோ என்னும் ஒரு சுவையை கூட்டக்கூடிய உப்பு. இதை உப்பு என்று சொல்வதை விட ஒரு வகையான சர்க்கரை என்றே சொல்லலாம். பொதுவாக எல்லா சீன உணவுகளிலும் சுவையை அதிகரிப்பதற்காக அந்த அஜினோமோட்டோ சேர்க்கப்படுகிறது என்றும், இதை லைட்டாக தூவிவிட்டால் ருசியில்லாத உணவு கூட ருசிக்கும் என்றும், அதிகமாக பயன்படுத்தினால் முடி கொட்டும் என்றும் மட்டுமே நமக்கு தெரிந்தது. ஆனால் உண்மையில் அஜினோமோட்டோ என்பது நாம் நினைப்பது போல கடல் உப்பின் பெயர் அல்ல. அது ஒரு கம்பெனியின் பெயராகும். 1917ஆம் ஆண்டு ஜப்பானில் தொடங்கப்பட்ட இந்த கம்பெனியின் பெயரே பிறகு இந்த உப்புக்கும் வைக்கப்பட்டு விட்டது. உண்மையில் இந்த உப்பின் பெயர் மோனோசோடியம் குளூட்டமேட் என்பதாகும். இதனை மருத்துவ உலகில் ஸ்லோ கில்லர் என்கிறார்கள். கடல் படுகைகளில் வளரும் ஒரு வகை பூஞ்சை மற்றும் பாசி செடிகளில் இருந்து எடுக்கப்பட்ட உப்புதான் மோனோசோடியம் ஆகும். முதலில் இது தயாரிக்கப்பட்ட விதம் உயர்தரமானதாக இருந்தாலும் குளுக்கமேட் என்னும் செயற்கை அமிலத்தை மோனோசோடியம் உப்போடு கலந்து வியாபாரத்தை அதிகப்படுத்தினர். குளுக்கமேட் என்பது ஒரு அடிமைப்படுத்தும் காரியமாகும். ஒரு முறை சாப்பிட்டால் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் போதைப்பொருள் போன்ற ஒரு பொருளாகும். சாலையோர கடைகளில் தொடங்கி மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட் வரை, சென்னை முதல் நியூயார்க் வரை என எல்லா ஹோட்டல்களிலும் அஜினோமோட்டோவை ருசிக்காக பயன்படுத்துகின்றனர். முன்பு சைனீஸ் உணவுகளில்தான் அஜினோமோட்டோ தூவப்படும் என்ற மாயை போய் தமிழகத்தில் ரசம் வரை இதனை தூவ ஆரம்பித்து விட்டார்கள். அது நாம் விரும்பியும் விரும்பாமலும் இதன் சுவைக்கு அடிமைப்படுத்துகிறது. குறிப்பாக குழந்தைகள் உண்ணும் பாக்கெட் சிப்ஸ், கிரீம் பிஸ்கெட், சாதா பிஸ்கெட், நூடுல்ஸ், இன்ஸ்டன்ட் சூப், மசாலா ஐட்டங்கள், பப்ஸ், சாஸ் வகைகள், சோயா பொருட்கள், சாக்லேட்டுகள், பீஸா மற்றும் சில குளிர்பானங்கள் என அனைத்திலும் அஜினோமோட்டோ என்னும் ஸ்லோ கில்லர் இருக்கிறது. இதனை உண்பதால் ஆண், பெண் இருவருக்கும் முடி கொட்டுதல், அதிகமாக பசி எடுத்தல், குழந்தைகளுக்கு தீராத தலைவலியை உண்டாக்கும். குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணிகளுக்கு அஜினோமோட்டோ கொடிய விஷமாகும். நரம்பு மண்டலத்தில் அதிக உற்சாகம் ஏற்படுத்தி பிறகு பலவீனமாக்கும். இதயம் அதிக துடிப்பும் சில நேரம் வலியும் ஏற்படும். கடைசியில் நம்மை புற்றுநோய்க்கு இழுத்து செல்லும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.